வணக்கம். அடிக்கடி யூடியூப்ல என்னால வீடியோ போட முடியல. இது என்னோட சேனல்ல வர 76வது வீடியோ. ஷார்ட்ஸ் எல்லாமே இன்க்ளூட் பண்ணி. ஏன்னா இங்க இப்ப டிசம்பர் மந்த்து. டிசம்பர் மந்த்னா ஆஸ்திரேலியால லீவுக்கு போற டைமு. அதனால நெறைய வேலைகள முன்னாடியே முடிச்சுருவோம். ஏன்னா அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஜான் மிட் வரைக்கும் யாரும் ஆஃபீஸ் வரமாட்டாங்க. ஸோ அதனால ஆஃபீஸ் ஒர்க்ல கொஞ்சம் பிஸி. அது இல்லாம இன்ஸ்டாகிராம்லயே நான் கன்டென்ட் கிரியேட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ அங்கேயே கொஞ்சம் பிஸி. ஸோ அதனால யூடியூப்ல கொஞ்ச நாளா சரியா வீடியோ போட முடியல. இனிமே கொஞ்சம் பிரேக் இருக்கிறனால நிறைய வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். நான் சேனலோட ஃபர்ஸ்ட் மந்த் அப்டேட் போடுறப்ப தான் சீமான் காளியம்மாள் வீடியோ ரிலீஸ் ஆயிருந்துச்சு. அண்ணா அக்காவை பிசுறுன்னு சொல்லியிருந்தாரு. அங்கிருந்து தான் நான் ஃபர்ஸ்ட் மந்த் அப்டேட் ஆரம்பித்தேன். நான் ஃபர்ஸ்ட் மந்த் அப்டேட் போட்டு செகண்ட் மந்த் தேர்ட் மந்த் வரதுக்குள்ளே கட்சியே இருக்குதா இல்லையாங்கிற நிலைமைக்கு வந்துருச்சு. அண்ணா அப்போ சங்கின்னு சொன்னால் நான் பயங்கர கோவப்படுவேன்னு சொன்ன அண்ணா இன்னைக்கு சங்கினா சக நண்பன் அப்படிங்கிற இடத்துக்கு வந்திருக்கிறாரு. ஸோ நான் செகண்ட் மந்த் அப்டேட்டில் சொல்லியிருந்தேன், நான் அந்த மாதிரி BK16 இன்காசினேஷன் சொல்லி ஒரு புக்கு படிச்சுட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த புக்கு தான் இந்த மந்த்தும் கண்டினியூஸாக படிச்சுட்டு இருந்தேன். ஏன்னா அந்த புக்கில் என்னால் நிறைய பேஜஸ் ஒரே டைமில் படிக்க முடியல. ஏன்னா அதில் நிறைய விஷயங்கள் இருந்துச்சு. லேபர் யூனியனை பற்றிலாம் பேசியிருந்தாங்க. இப்போ நான் படித்த வரைக்கும் சுதா பரத்வாஜுங்கிற ஒரு ஆக்ட்ரஸ் பற்றி பேசியிருந்தாங்க. அப்புறம் ஸ்டான் சுவாமி பற்றி உங்களுக்கு தெரிய வரும். தமிழ்நாட்டில் பிறந்து அங்கே ஜார்க்கண்டில் ஒர்க் பண்ணவர். ஸோ சுதா பரத்வாஜோட எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு. பை பர்த் அவங்க ஒரு US சிட்டிசன். அவங்களோட 11வது வயசுல தான் இந்தியாவுக்கு வராங்க. ஸோ அவங்களுக்கு இனிஷியலாக இந்தியாவுக்கு வந்தப்போ அவங்களுக்கு பிடிக்கல. ஐடி படிக்கும் போது தான் அவங்களுக்கு இந்த ட்ரேட் யூனியன்லாம் அறிமுகம் ஆகுது. அப்போ தான் அவங்களுக்கு தெரிய வருது, இந்தியாவில் 2 விதமான மக்கள் இருக்காங்க. அதாவது எக்ஸ்ட்ரீம் மக்கள் இருக்காங்க. ஒரு பக்கம் ரொம்ப எலைட்டாக இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஆதிவாசிகள். அவங்களோட உரிமையே என்னன்னு சொல்லி தெரியாமல் அவங்க எப்படி எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணப்படுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுக்கு அறிமுகம் ஆகுது. ஸோ அங்கே அப்புறம் அவங்களுக்கு போராடுறதுக்காக அவங்க படிப்பை பாதியிலே விட்டுட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் லேட்டராக அவங்க ரியலைஸ் பண்ணி இந்த மக்களுக்கு என்ன நிறைய தேவைப்படுது, எங்கே நிறைய செலவாகுதுன்னு அவங்களுக்கு பார்க்குறப்ப தான் தெரியுது, இந்த மக்களுக்கு அவங்களோட அடிப்படை உரிமை என்ன அப்படிங்கிறதே அவங்களுக்கு தெரியாமல் இருக்குது. ஸோ அதனால் அவங்க சட்டத்தை முறையாக கற்றுக்கிட்டு ஒரு லாயராக மாறினாங்க. அந்த ஆதிவாசிகளுக்கு அவங்களோட உரிமைகளை சொல்லி கொடுக்கறது. அதே மாதிரி எப்படி வீரப்பன் வேட்டையப்ப அவங்க இருக்க கிராம மக்களை போலீஸ் வீரப்பன் கூட இவங்களுக்கு தொடர்பு இருக்குன்னு சொல்லி கூட்டிட்டு போயிடுமோ, அதே மாதிரி தான் இந்த ஆதிவாசி மக்களையும் நக்சலைட்ஸ் கூட இவங்களுக்கு தொடர்பு இருக்குது, இல்லை இவங்க தான் நக்சலைட்ஸ் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போயிடுவாங்க. அதே மாதிரி அங்கே இருக்க பெண்களை வன்புணர்வு பண்ணி கொண்டுட்டு நக்சல் யூனிஃபார்மை போட்டு இவங்களாம் நக்சலைட்ஸ் அப்படின்னு சொல்லியும் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்பவும் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. இதுக்கு எதிராக தான் சுதா சத்தீஸ்கர்ல சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. இந்த மாதிரியான போராட்டங்களுக்கு அவங்களுக்கு நிறைய பொருள் செலவாகுது. அதே மாதிரி அவங்களுக்கு அதை பத்தி நாலேஜ் வேணும்னு சொல்லிட்டு தான் அவங்க லா படிச்சு அவங்க லாயரா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த புக்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்சிடென்ட் ஒன்று சொல்லிருப்பாங்க. ஒரு ஆதிவாசி பையன் காணாம போயிருப்பாரு. இது அங்க ரொம்ப சகஜம். இவங்க சத்தீஸ்கர் இருக்கிற ஆதிவாசிகள் கூட ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அங்க இது ரொம்ப ரொம்ப சகஜம். விசாரணைன்னு சொல்லி கூட்டு போயிட்டு அடிச்சு கொன்றுவாங்க. இல்லைனா சித்திரவதைப்படுத்தி கொஞ்ச நாள் கழிச்சு கொன்றுவாங்க. ஸோ அதனால இது ரொம்ப சகஜம். அங்க இருக்கிற ஆண்கள் காணாம போறதோ, பெண்கள் காணாம போறதோ. ஸோ அதனால ஒரு ஆதிவாசி ஒருத்தர் அவரோட பையன் காணோம், 10 நாளோ 15 நாளோ சொல்லி காணோம்னு சொல்லி வருவாரு. அப்போ அவங்க ஹேபியஸ் கார்பஸ் கோர்ட்ல போட்டு எடுத்துட்டு வருவாங்க. அப்போ பார்த்தா தெரியும், அந்த பையனை விசாரணைன்னு சொல்லி கூட்டி போயிட்டு அவங்க நக்சல் கூட தொடர்பு இருக்குது அப்படின்னு ஜெயிலில் போட்டுருவாங்க. ஜெயிலில் அவனுக்கு இத்தனை மாசம் தண்டனைன்னு சொல்லி போட்டிருப்பாங்க. அப்போ இவங்களால அதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது. அது அவங்க அதுக்கு மேலே போராட்டம் பண்ணி வேற வேற கேசஸ் மேல்முறையீடு பண்ணி தான் அவனை வெளியே கொண்டு வர முடியும். அதனால அவங்க ஃபீஸ் வாங்க மாட்டாங்க. யூஸ்வலாக சுதா அவங்க கூட இன்னும் அவங்க கூட செட் ஆஃப் லாயர்ஸ் வச்சு ஃப்ரீயாக தான் இந்த இதெல்லாம் வாதாடிட்டு இருந்தாங்க. ஏன்னா அங்கே இருக்கிற மக்கள்கிட்ட காசு இருக்காது. அவங்களுக்கு அந்த காடு தான் வளம். அந்த காட்டை பறிக்கிறதுக்கு தான் அவங்களுக்கும் இந்தியன் ஸ்டேட்டுக்குமே இவ்வளோ பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு. அதனால அவங்கள்ட்ட காசுல எதிர்பார்க்க முடியாது. அதுவும் இல்லாமல் இந்த பையனையும் அவங்களால வெளியே கொண்டு வர முடியாது. அதனால அவங்க காசு வாங்கியிருக்க மாட்டாங்க. ஒரு 4-5 மாசத்துக்கு அப்புறம் அந்த பையனோட அப்பா சுதாவை பார்க்க வருவாரு. அப்போ அவர் கொஞ்சம் காசு அவங்கள்ட்ட தருவாரு. இவங்க வாங்கிக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, உங்க பையனை என்னால் வெளியே கொண்டு வர முடியல, அதனால நான் இந்த காசை வாங்கிக்க முடியாது அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, அட்லீஸ்ட் என் பையன் உயிரோடு இருக்கிறான், அந்த உயிரோடு இருக்கிறதுக்கு காரணமே நீங்க தான். ஏன்னா நீங்க போட்ட ஹேபியஸ் கார்பஸ்னால என் பையன் இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது. அது இல்லாமல் நீங்க இந்த கேசஸ்லாம் ஃப்ரீயா தான் நடத்துறீங்க, உங்களுக்கும் நிறைய பொருள் தேவைகள் இருக்குன்னு எனக்கு தெரியும். அதனால நான் சத்தீஸ்கர்ல இருந்து அவரு ஆந்திராவுக்கு மிளகா பறிக்க வந்திருப்பாரு. அந்த மிளகா பறிச்சு அதுல சேர்த்த காசை கொண்டு அவங்களுக்கு தருவாரு. அவங்க அது என்ன சொல்லிருந்தாங்கன்னா, ஆதிவாசி மக்களை பத்தி வெளியே என்னென்னமோ நினைச்சிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு எந்த ஒரு கல்ச்சரும் இருக்காது, அவங்களுக்கு எந்த ஒரு நாகரிகமும் தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா அவருக்கு இருந்த சுயமரியாதை என்னை ரொம்ப மூவ் பண்ண வச்சுது அப்படின்னு சொல்லிருப்பாங்க. எனக்கும் அது ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருந்துச்சு. ஈவன் சுதாவே எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்கா தான் இருந்தாங்க. சரி, நம்ம திரும்ப அண்ணனோட கதைக்கே வருவோம்.
என்னோட ஒர்க்கு, அப்புறம் புக்கு படிச்சது, இன்ஸ்டாகிராமில் கண்டென்ட் கிரியேட் பண்ணது, அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் 1 மந்த்தாக அண்ணனோட கட்சி வந்து எனக்கு பயங்கரமான என்டர்டைன்மெண்ட்டை கொடுத்தாங்க. அரண்சை, ட்ரைப்ஸு, யூடியூப் ரோட்டர்ஸ் இந்த மாதிரி சேனல்ஸில் ஃபுல்லாக வந்து வெளியே போன தம்பிகளோட பேட்டி, அதை பற்றின டிஸ்கஷன்ஸ் தான் இருந்துச்சு. ஸோ அதில் எனக்கு வந்து மெஜாரிட்டியாக ஒரு கொஷின் கேட்டுகிட்டே இருந்தாங்க வெளியே போன தம்பிகள்கிட்ட. அவங்க என்ன கொஷின் கேட்டாங்கன்னா, உங்களுக்கு வந்து இவர் ஏமாத்துறாருன்னு இத்தனை வருஷம் தெரியலையா? நீங்கள் கிட்டத்தட்ட 10 வருஷம் இருந்திருக்கீங்க, 15 வருஷம் இருந்திருக்கீங்க, அப்போல்லாம் உங்களுக்கு வந்து அதை பற்றி தெரியலையான்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதுக்கு தம்பிகள் வந்து என்ன சொன்னாங்கன்னா, இவரை தவிர வேற யார் வந்து புலிகளை பத்தி பேசுறா, தமிழ் தேசியத்தை பத்தி பேசுறா, பிரபாகரன் இவரு தானே பேசுறாரு, அதனாலதான் நாங்க என்னடா பண்றதுன்னு சொல்லி இவர் பண்ற அநியாயங்களையும் தாண்டி நாங்க இருந்தோம்னு சொல்லி சொன்னாங்க. பட் எனக்கு அதுல வந்து ஒரு மாற்று கருத்து இருக்குது. அண்ணன் வந்துதான் வந்து இங்க வந்து புலிகளை பத்தி தெரியும், பிரபாகரனை பத்தி தெரியுமான்னு கேட்டா எனக்கு அப்படிலாம் கிடையாது. நான் ஸ்கூல் படிக்கும் போதே எனக்கு வந்து இந்த ஈழ போராட்டத்தை பத்தி தெரியும், அங்க நடக்கிற அரசியல் நிகழ்வுகள் என்னன்னு தெரியும். எப்படின்னா பிபிசியின் தமிழ் ஓசை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரேடியோ சேனல் இருக்கு. அது பிபிசியோட ஒரு எக்ஸ்டென்ஷன் தான். நம்மளோட இந்தியன் டைமுக்கு வந்து 9க்கு மேலே எனக்கு சரியா ஞாபகம் இல்லை, ஒரு அரை மணி நேரம் 9:15 to 9:45 என்னமோ, இல்லை 9:45 to 10:15 ஞாபகம் இல்லை. டெய்லி அதில் ஈழ அரசியலை பற்றின நியூஸ் வரும். அப்படிதான் எனக்கு வந்து ஈழ அரசியல் தெரியும். அது வந்து எங்கள் அப்பா வந்து டெய்லியும் கேட்பாரு, தவறாமல் கேட்பாரு. அவர் கிட்டத்தட்ட வந்து இந்த போராட்டங்களோட முடிவு வர வரைக்கும் அவர் கேட்டுட்டு இருந்தார். ஸோ அதனால நானும் டெய்லியும் அதை கேட்பேன் அப்பா கூட. அது மூலியமா எனக்கு வந்து அங்கே என்ன நடக்குது, அங்கே என்னென்ன குண்டு வெடிப்பு நடக்குது, அங்கே இப்போ கரண்ட்டாக வந்து என்ன அரசியல் சூழ்நிலை அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு வந்து அந்த டைமில் தெரியும். அது இல்லாமல் பக்கத்து வீட்டில் நியூஸ் பேப்பர் வாங்குவாங்க. ஒரு 10 வயசு கிட்ட எனக்கு வாசிக்க கற்றுக் கொடுத்தாங்க வீட்டில். ஸோ அதை வச்சு நான் வந்து நியூஸ் பேப்பர் படிப்பேன். அந்த நியூஸ் பேப்பர்லேயும் இதை பற்றிலாம் நிறைய அப்டேட்ஸ் வரும். ஸோ அண்ணன் சொல்லி தான் தெரியும் அப்படின்லாம் கிடையாது. இந்த மாதிரி இருக்கிற எத்தனை யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து அண்ணா வரதுக்கு முன்னாடியே ஈழத்தில் என்ன நடக்குது, விடுதலை புலிகள்லாம் யாரு, அவங்களுக்கும் இந்த கவர்மெண்ட்டுக்கும் கரண்டா என்ன போயிட்டு இருக்குது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் வந்து ஒரு புரிதல் இருந்துச்சு. ஆனால் அண்ணா வந்ததுக்கப்புறம் என்னாச்சுன்னா, புலிகளை நான் தான் உயர்த்தி பிடிக்கிறேங்கிற பேரில் பிரபாகரனை வந்து ஒரு சமையல் மாஸ்டர் ரேஞ்சுக்காக சுருக்கினதும் அண்ணன் தான். அதே மாதிரி வந்து புலிகளுக்கு எதிர்மறையான நிறைய கருத்துக்கள் வந்து வர ஆரம்பிச்சதும் அதுக்கப்புறம் தான். ஏன்னா இவர் வந்து திராவிடத்தை வந்து தாக்கிட்டு பிரபாகரனை தூக்கி பிடிக்கும் போது தான் புலிகள் வந்து அங்க பண்ணது சரியா தவறா அப்படிங்கிற ஒரு டிபேட்டே வந்து இவரு வந்து திராவிடத்தை எதிர்த்து பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் வந்துச்சு. அண்ணன் வந்து கடைசியில வந்து புலிகளையும் பிரபாகரனையும் வந்து இங்கதான் கொண்டு வந்து நிறுத்தியிருக்காரு. இப்போதைக்கு என்கிட்ட இருக்கிற அப்டேட்ஸ் வந்து இதுதான். இதுக்கு மேல நான் தொடர்ந்து வந்து நிறைய வீடியோஸ் போட ட்ரை பண்றேன். ஏன்னா இதுக்கு மேல எனக்கு கிறிஸ்மஸ் பிரேக் வருது. அது மட்டும் இல்லாம இந்த சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கவங்க எனக்கு ஆதரவு அளிங்க. புதுசா யாராவது பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பை.